ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரனையா நடாத்த தியான பட்டறை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 5 மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பேலஸ். நேற்று அமைச்சர் வாரதாக அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நேற்று காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் மக்களால் இரண்டாம் இடத்துல நாங்கள் கடத்தொழில் அமைச்சர் வாரதுன்னு சொல்லி சந்திரசேகர் வாரன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல போய் நின்றும் ஒரு தரம் எங்களுக்கு வந்து பார்க்கல. அதாவது எங்களுடைய கிராமத்தின சனசொன்னத்தினான் செயலாளராக இருக்கிறேன். இப்போ எங்களோட கிராமத்தில் வந்து கடத்தொழில் பிரச்சனைகள் மற்றதும் இடுகாடு பிரச்சனையாக எங்களுக்கு நேற்று அமைச்சர் வாரதாக அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நேற்று காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் மக்களால் இரண்டாம் இடத்துல நாங்கள் கடத்தொழில் அமைச்சர் வாரதுன்னு சொல்லி சந்திரசேகர் வாரன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல போய் நின்றும் ஒரு தரம் எங்களுக்கு வந்து பார்க்கல. இப்போ நாங்கள் கடிதம் கொடுத்துருக்கிறோம், நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறோம். அப்போ இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் வந்து எங்களை பார்க்கலன்றது, அதாவது பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சினாங்க. அப்போ இதுக்கான ஒழுங்குகள் எதுவுமே செய்தராமல் இருக்கிறது கவலைக்குரிய விடயம். திருப்பி நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒழுங்குபடுத்தி தாங்க, இதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு எங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கின்றதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அரசியல் லாபத்துக்காக அல்லது அரசியல் நோக்கத்துக்காக எங்களை பயன்படுத்தாதீர்கள் என்றது இந்த இடத்துல என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு தெரியும் கடத்தொழில் வேலை செய்கிறாக்கள் தொழிலுக்கு போகாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் 10 மணிலேருந்து ஒரு 3 மணித்தியானம் அவங்க நின்றாங்க, விவசாயி நின்றாங்க, கூலி தொழிலாளி நின்றாங்க. இப்போ அவங்களோட வருமானத்தை விட்டுட்டும் இந்த இடத்துல வந்தும் அவர்கள் வரையில்ன்றது ஏமாற்றத்தை கொடுத்த பிறகுதான் சொன்னாங்க தாங்க வரமாட்டோம்ன்ற மாதிரி. இப்போ கடத்தொழில் பரிசோதனை எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருந்தால் அந்த நாள் அந்த கூலி வருமானம் செய்கிறார்களுக்கு அந்த கூலி வந்து வருமானத்தை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும்ன்றதையும் தான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ என்னென்னா மிக முக்கியமான விஷயம், தேர்தல் காலங்களில் நீங்கள் வாரன்னு அறிவித்து போட்டே வர முடியாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் அதை பிறகு திருப்பி கொண்டு போகிறது அல்லது இது சம்மந்தமாக அரசியலில் இவங்க வந்ததுக்கு பிறகு வெற்றி பெற்றாலும் எப்படி செய்ய போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. பொதுவாக எல்லா அரசியல்வாதிகள்ன்றது இப்போ அரசாங்கம் அமைச்சிருக்கிற அரசியல்வாதி மட்டும் இல்லை, பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிற மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே இதை சாருமன்றதை நான் மிக முக்கியமாக குறிப்பிடுறேன்.